நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகானா, சுகானா, என்னாச்சு? உன் உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? நல்லதா இருக்கு. நேத்து ராத்திரி தூங்கவே இல்ல. ஏன் ராத்திரி தூங்கல நீ? என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லு சுகானா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் டக்குன்னு நான் தீர்த்து வச்சிருவேன். என்ன விஷயம் சுகானா? இஷான் கூட சண்டையா? சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். நீ போய் சொல்லுன்னு அவன்கிட்ட 10,000 தடவை நான் சொல்லிட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? அதை விடுங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க? அது நான் அது வந்து எதுக்கு வந்தேன்னா, என்னன்னு சொல்லுங்க ராதாத்த. இல்ல அது வந்து தீபக். தீபக்? இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா, தீபக் கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா உனக்கு? நீ ஏதாவது பேசுனியா? இல்ல. அப்படியா? அவன் உனக்காவது போன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். அவனை பத்தி நீங்க கவலைப்படுறீங்கல்ல? இல்ல, இதுல கவலைப்பட என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் திறப்பாங்க. அவனும் ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்துருவான். வேற எங்க போவான்? நல்லா தான் இருப்பான். நல்லதா இருப்பான். அவனை பத்தி எனக்கு ஏதாவது தெரிய வந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீ இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ராதாத்த, உங்களுக்கு தீபக் ரொம்ப பிடிக்கும்ல? He really deserves your love. வாவ், இந்த ஆபீஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ஓ, டனீஜா பில்டர்ஸ். நைஸ். என்னாச்சு? நர்வஸ் எல்லாம் ஆகாதீங்க. நீங்க என்ன கேளுங்க. இன்டர்வியூவை பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்றேன். நான் இது வரைக்கும் 100 இன்டர்வியூஸ்க்கு மேல அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு நினைச்சிடாதீங்க. என் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தாதான் அங்க நான் வேலை செய்வேன். அப்படி இல்லைன்னா விட்டுருவேன். ஆனா சில நேரத்துல வேலை செய்யற இடத்துலயும் என்ன போன்னு அனுப்பிடுவாங்க. ஆமா, உங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? அது ரொம்ப சிம்பிள். நான் என் லைஃபை ரொம்ப சிம்பிளா ஆக்க ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம். ஒரே இடத்துல உட்காந்து தினமும் என்னால வேலை செய்ய முடியாது. ஆனா அதுக்குன்னு நான் தினமும் ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வேலையை எப்படி வாங்குறதுன்றது எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அப்போ எனக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப கேட்டீங்களே, இதுதான் கேள்வி. இப்போ உங்க முன்னாடி இருக்கிறவங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாத மாதிரியே நாம நடந்துக்கணும். எப்பவும் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டாவும் கான்பிடென்ட்டாவும் இருக்கணும். ஓ, ஒரு வாட்டி என்னாச்சு தெரியுமா? ஒரு இன்டர்வியூல என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதாவது, இங்க எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்களோ அதுல எல்லாருமே 70%க்கு மேல மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனா நீங்க 50%க்கும் கம்மியா தான் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எதுக்காக வேலை கொடுக்கணும்? அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இத பாருங்க, யாருக்கெல்லாம் 70%க்கு மேல மார்க் இருக்கோ அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா படிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நான் கரெக்டா எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் படிப்பேன்.
அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அவங்க வருஷம் பூரா படிச்ச ஆவரேஜுக்கும் நான் ஒரு நாள் மட்டும் படிச்ச ஆவரேஜுக்கும். இன்டெலிஜென்ட் கேண்டிடேட் உங்க முன்னாடி இருக்கேன்னு சொன்னேன். மிஸ்டர் இன்டெலிஜென்ட், இலேஷ் பரத்வாஜ். உங்களுடைய ஃபைல். என்னோட ஃபைலா? ஓ ஆமா, இது என்னோட ஃபைல் தான். என்னோட ஃபைல்? ஓ திஸ் இஸ் யுவர் ஃபைல். என்னங்க நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலையா? உங்கள மாதிரி இன்டெலிஜென்ஸ் இன்டர்வியூக்கு வரும்போது எங்களுக்கு எங்க சான்ஸ் கிடைக்கும்? எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. உண்மையிலேயே இன்னைக்கு முதல் தடவையா இந்த இலேஷ் பரத்வாஜ இவங்க சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, நீ ஏன் ஸ்வீட்டியோட ஃபங்க்ஷனுக்கு வரல? ஸ்வீட்டி உன் மேல எவ்வளவு கோவமா இருக்கா தெரியுமா? என்ன பண்றது, திடீர்னு ராகுலோட புது வீட்டுக்கு போக வேண்டியதாயிருச்சு. புது வீடா? 4 பெட்ரூம்ஸ் இருக்கு, ஜூப்ளி அபார்ட்மெண்ட். அட நிஜமாவா? குர்காம்ல. குர்காவ்லியா? 4 பெட்ரூம் இருக்கிற வீடுனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல? என்னத்த நீங்க? அவங்களுக்கெல்லாம் விலைய பத்தி கவலை இருக்குமா? எப்ப ஷிஃப்ட் ஆறீங்க? இன்னும் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அது முடிஞ்ச உடனே ஷிஃப்ட் ஆயிடுவோம். சரி, அதை விடுங்க. இந்திரன் ஸ்வீட்டிய நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருப்பாரே, அத காமிங்க. ஆமா, அப்புறம் நான் நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்ட தெரியுமா? சுஹானா வேற ஸ்வீட்டியை எந்த அளவுக்கு அழகா ரெடி பண்ணி வச்சிருந்தா தெரியுமா? ஏ ரஜினி, என்னத்த? போட்டோலாம் எடுத்துட்டு வந்து காட்டு. இதோ இத கொண்டு வரேன். என்ன விஷயம் அப்பர்ணா? இன்னைக்கு ஏன் உன் முகம் ரொம்ப வாடி போன மாதிரியே இருக்கு? சரி, அதை விட உன் மாமியார் எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருக்காங்க. நல்லாதான் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? மாமியாரை பத்தி விசாரிச்சா இப்படியா பதில் சொல்றது? எல்லா மாமியாரும் உங்கள மாதிரி இருக்கிறது இல்லம்மா. அப்படின்னா நான் யூகிச்சது சரிதான். நீ உண்மைய பார்த்து ஓடி போய்கிட்டு இருக்க. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்துடுற. ஏன் வரக்கூடாது? இந்த வீடு கலகலன்னு இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இங்க பிடிக்கும். ஆனா அந்த வீடு ஒரு அக்வாரியம் மாதிரிமா, அமைதியா மீன்க அங்க இங்க ஓடிட்டு இருக்க மாதிரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீடு கலகலன்னு இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இங்க பிடிக்கும். ஆனா அந்த வீடு ஒரு அக்வாரியம் மாதிரிமா, அமைதியா மீன்க அங்க இங்க ஓடிட்டு இருக்க மாதிரி. ஆனா அப்பர்ணா, சுஹானா வா வா, டீ நீ கொண்டு வந்தியா? ஓஹோ, அது எனக்கு பிராக்டிஸ் இல்லைல்ல, அதான் கீழெல்லாம் சிந்திடுச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா நீயே கொண்டு வந்த, வேற யார்கிட்டயாவது கொடுத்து விடலாமே. இல்ல, நான் 2 நிமிஷம் அப்புறம் நான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்ப அம்மா என் கையில இதை கொடுத்து விட்டாங்க. அவங்க கொடுக்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? நல்ல வேலை பண்ண சுஹானா. யூ நோ வாட் சுகானா, நீ ரொம்ப ரொம்ப லக்கி. அதனாலதான் உனக்கு மாமியாரா எங்க அம்மா கிடைச்சிருக்காங்க. இவங்களை எப்பவும் நல்லா பாத்துக்கணும் என்ன? எப்பவுமே வா. ஆனா நான் தான். நீதான் என்ன? பாத்துக்க மாட்டியா? ஆக்சுவலிமா உன் மருமக உன்னை மிரட்டுறான்னு நினைக்கிறேன். வாழ்க்கை ஃபுல்லாலாம் உங்களுக்கு சேவை செய்ய முடியாதுன்னு சொல்றா. இல்ல இல்ல, உனக்கு என் மருமகளை பத்தி தெரியாது. இவ ரொம்ப சமத்தான பொண்ணு. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் எனக்கு காஃபி கொண்டு வரேன். நாம எப்படி பாத்துக்கிறோமோ அப்படிதான் உறவு இருக்கும்.
நீ முயற்சி பண்ணி பாருமா. நானும் ரொம்ப முயற்சி பண்றேம்மா. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன அதை பத்தி? அது அவங்க பர்சனல் ப்ராப்ளம். மிஸ்டர் கணேஷ், உள்ள போங்க. உங்ககிட்ட ஜிகே புக் இருக்கா? ஜெனரல் நாலேஜ் புக். எனக்கு ஐஃபில் டவரோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு அலாஸ்காவோட மினிமம் டெம்பரேச்சர் என்னன்னு தெரியுமா? அலாஸ்கா இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிப்பா. ஜெனரல் நாலேஜ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சிமெண்டோட விலை தெரியுமா? மார்க்கெட்ல செங்கலோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? ரியல் எஸ்டேட் எப்ப ஏறும் எப்ப இறங்கும் ஏதாவது தெரியுமா? இந்த டெல்லியில எந்த ஏரியால ரியல் எஸ்டேட் எப்படி நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? பில்டப் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியா, கார்பெட் ஏரியா, ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இத பத்தி ஏதாவது தெரியுமா? நாலேஜ் இருக்கா? இப்படிப்பட்ட விஷயத்தை தான் நீ தெரிஞ்சுக்கணுமே தவிர ஜெனரல் நாலேஜ் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு உருளைக்கிழங்கு விலை மட்டும்தான் தெரியும். உங்களை அப்புறம் காண்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த கேண்டிடேட்டை கூப்பிடலாமா? எஸ் ஆஃப் கோர்ஸ். எஸ் மேம், எனி ப்ராப்ளம்? என்ன நீங்க யாரையாவது ஃபைனலைஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னும் இல்ல மேம், இப்பதான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். கால் திஸ் மேன். இவரை அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. இலேஷ் பரத்வாஜ். நாம எந்த மாதிரி கேண்டிடேட்டை தேடிட்டு இருக்கோமோ அந்த கேண்டிடேட் இவர்தான். பட் ரிஸ்க் இல்லையா மேடம்? நான் இவர்கிட்ட பேசியாச்சு. நீங்க அவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுங்க. ஓகே மேம். வெயிட், முதல்ல நான் வெளியே போறேன். எனக்கு அவரை தெரியும், ஆனா அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. அண்ட் பை த வே, யாரோட ரெக்கமெண்டேஷன்லயோ அவருக்கு இந்த ஜாப் கிடைச்சதுன்னு அவருக்கு தெரியக்கூடாது. Am I clear? Yeah. ஓகே. Good. இலேஷ் பரத்வாஜ், ப்ளீஸ் நீங்க போங்க. ஓ மிஸ்டர் இலேஷ் பரத்வாஜ், Yeah. ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. பார்த்து உட்காருங்க. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், மை செல்ஃப் இலேஷ் பரத்வாஜ். ஐ ஸ்டாண்ட் 5'11". அப்புறம் இங்கே தான் என்னோட வீடு இருக்கு, சவுடி பஜார். சரி மிஸ்டர் இலேஷ், உங்களுக்கு இந்த சிமெண்ட், மணல், செங்கல் இதை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிமெண்ட், கம்பி, செங்கல் இந்த 3 பொருளும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஏதாவது தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய பில்டிங் கட்டுறத பார்த்துருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பத்திலாம் தெரியும். அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? வெல்கம் டு த ஃபேமிலி. எங்களுக்கு உங்க திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்க கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்க. நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம பேசாம நம்ம கம்பெனியை 5th ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமே. அப்படி பண்ணா கம்பெனி ரொம்ப நல்லா முன்னேறும்ல.
நான் சும்மா காமெடி பண்ணேன். அப்ப உங்க சேலரி பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சேலரியா? அப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? எஸ் அஃப்கோர்ஸ். சொல்லுங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு? அட நீங்க வேற சார், இந்த காலத்துல சொந்த அப்பா கிட்டே யாரும் எதிர்பார்க்க முடியாது. உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு. எனிவே 15,000 ஓகேவா? 15,000மா? குறைச்சல 20,000. 20,000? என்னங்க சொல்றீங்க? 20,000? மிஸ்டர் பரத்வாஜ், இங்க பாருங்க, 25,000 ஃபைனல் பண்ணிக்கலாம். 25,000? என்ன மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு 25,000? இங்க பாருங்க மிஸ்டர் பரத்வாஜ், நாங்க உங்களை இழக்க விரும்பல, அதனால 30,000. இதுக்கு மேல முடியாது. 30? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. சாக்லேட். நான் தான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், ஏன் வாயில போட்டு அடைச்சு விட்ட? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொடுத்தது உங்க சுகானா தான். நம்ம சுகானாவுக்கு யார் சாக்லேட் கொடுத்தாங்க தெரியுமா? அப்பாதான். ஸ்வீட்டே ரெடி பண்ணால, அதுக்காக சுகானாவுக்கு அப்பா சாக்லேட் கொடுத்தாரு. அப்படியா? நிஜமாவே அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அண்ணி. தான் திருந்தல, ஆனா மத்தவங்களே கெடுத்துட்டா. என்ன, இன்னும் கொஞ்சம் வேணுமா? பின்ன எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சுகானா மேல ஒரு புரியாத நம்பிக்கை இருந்ததுல்ல? ஆனா அவ என்னைக்காவது ஒரு நாள் இஷானையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போயிடுவான்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன் பயம் எல்லாம் போயிடுச்சுல? நான் மட்டும் என்ன பண்ணுவேன் நீ? அப்ப அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு கோவமா பேசினா தெரியுமா? அது கேட்டா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஒவ்வொரு உறவையும் ஏத்துக்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க ராதா. உதாரணத்துக்கு முதல்ல செடி வரும், மரமாகும், அப்புறம் தான் பழம் கொடுக்கும் ராதா. இவ்ளோ பெரிய குடும்பத்தை புரிஞ்சிக்கணும், அப்புறம் அவங்களோட பழகணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல? யாரா இருந்தாலும் ஒரே நாள்ல எப்படி எல்லார் கூடவும் பழக முடியும் சொல்லு? அப்படின்னா சுகானா இஷானை விரும்ப ஆரம்பிச்சிட்டாளா? ஏன் உனக்கு அப்படி தோணலையா? இந்த போட்டோவை பாரு, நல்லா பார்த்து சொல்லு. இவங்க 2 பேர்ல யார் முகத்துல கொஞ்சம் தயக்கம் தெரியுது? வேற யாரு? நம்ம லூசி இஷான் தான். எப்படி முழிக்கிறான் பாருங்க. ஆனா இந்த பொண்ண பாருங்களேன், இவளை பார்க்கும்போது இவ மாமியார் வீட்ல இருக்கிற மாதிரி தெரியல. இவ எந்த தயக்கமும் இல்ல, வெக்கமும் இல்ல. சொல்லணும்னா இஷான் தான் மாமியார் வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம பையன் இஷானுக்கு சுஹானா மாதிரி ஒரு பொண்ணு தான் கரெக்டா இருப்பா. அக்கா, ஆ, அக்கா, அடே ராதா, நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு. வேண்டாமா, நான் இப்ப டயட்டிங்ல இருக்கேன். அக்கா, அத்தையோட ஃப்ரெண்ட் அனுபமா சித்தி வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம். வாங்கிடலாம். யாரோட போட்டோ இது? எல்லாம் உன் செல்ல மருமகளோடது தான். என்ன சொன்ன? அனுபமா சித்திக்கு தானே? புடவை வாங்கிடலாமா?
சுஹானாவை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லலாம். அவ நல்லா செலக்ட் ஆ பண்ணுவா. வேண்டாம் 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 தயவு செஞ்சு வேண்டாக்கா. சுஹானாவை மட்டும் அனுப்ப வேண்டாம். ஏ அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்களா? அவ 1000 ரூபாய்க்கு வாஷிங் பவுடரையும் கடலை மாவையும் வாங்கிட்டு வந்தவ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளை புடவை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா அவ இந்த ஊருக்கே புடவை வாங்கிட்டு வந்து நிப்பா. ஊருக்கே புடவையா? நான் ஒண்ணு சொல்லவாக்கா, நம்ம பசங்களை விளக்க கூட நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த பொண்ணு நம்மள பழி வாங்குறா. ஏய் ராணு, அக்கா என்ன பேசுற நீ? என்னக்கா? என் மருமகளை குறை சொல்றியா? பாருடா. அவளை எப்படி குறை சொல்ல முடியும்? சுஹானா இப்ப எவ்வளவோ நம்ம குடும்பத்தை அவளோட குடும்பமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பழகுறா. அம்மாலேந்து மீனா வரைக்கும். ம். நான் தான் எப்பவும் சொல்லுவேன்ல, சுஹானா நம்ம குடும்பத்துக்காகவே பிறந்தவ. ஆமா,